அதனால தான் இந்த மேடையினுடைய கணம் கருதி சமூக கருத்துக்கள் நானும் இப்போ ஒரு தனிப்பேச்சு பேசுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு முன்னுரை பேசுனீங்க, அவர் ஒரு முன்னுரை பேசினார், எங்கள் பக்கத்தில் நான் ஒரு பேச்சு பேசுவேன். அவர் உட்காந்து பேசினார், நான் நின்று பேசுகிறேன், அவ்வளோதான். புரிஞ்சால் கை தட்டுங்க, புரியலன்னா யோசிச்சு தட்டுங்க, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கட்டும். எனக்கு கூட வருத்தந்தான். இந்த நடிகை நயன்தாரா நகைக்கடை தொடக்கிறதுக்கு சேலம் வந்தால் 20,000 பேர் போனான். சத்தியம். பணம் செலவு பண்ணுறவர் சிரித்து இந்தியாவில் இன்றைக்கி தான் பார்க்குறேன் நான். அவர் சஃபாரி போட்டு அப்படியே கண்ணில் தார தாரையாக வருது. அவ்வளோ செலவு. அவருக்கு ஒரு கை தட்டுங்க. இருக்கட்டும். அதுக்காக நீங்கள் செயினை அவிழ்த்து போட்டுறாதீங்க. எனக்கு அவர் பதறாரு, சொந்த செலவில் ஒரு சூன்யத்தை கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு. இருக்கட்டும். நடிகை நயன்தாரா சேலத்துக்கு நகைக்கடை திறக்க வந்தால் 20,000 பேர் வந்து கை கொடுத்தான். எனக்கு சமூக அக்கறை இல்லைங்கிற வேதனை இருந்தது. அவர் சொன்ன மாதிரி கபாலி ஸ்லோகம் எல்லாரும் சொல்லி ரஜினி கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணால் மனசு வலிச்சது. ஆனால் இந்த ஊரில் தான் சார் 25,000 இளைஞர்கள் ஒரே சமயத்தில் உட்காந்து 1 மணி நேரம் எவனோடையும் பேசாமல் இந்த நாட்டினுடைய அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு ஈரோடு புத்தக திருவிழா என்பதை ஒரு திருவிழாவாக மாற்றி காட்டி இந்த தேசத்தில் சமூக அக்கறை இருக்கிறது என்பதை நிரூபித்தீங்களே, அது ஒன்றுக்காக உங்கள் திருவடியை வணங்குகிற. நல்லா கை தட்டிக்கங்க. ஒரு அதாவது அக்கிரமமாக இருக்குது. என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி எனக்கு ஃபோட்டோ ஸ்டில்லு போடல. அவ்வளோ அழகாக எவ்வளோ அக்கறை பாருங்கள். இந்த அவர் ஒரு 30 தடவை என்னை எடுத்துட்டார். இப்படி ஏன்னா கீழே விழுந்துருவாரோன்னு பயமாக வேறு இருக்குது. இருக்கிறது தான் சார் வரும். நீங்கள் ஒன்றும் அதுக்காக ரொம்ப சிரமப்படாதீங்க. அப்புறம் எதிரணியிலேருந்தெல்லாம் வந்து பேசினாங்க. அப்புறம் அவர் பேராசிரியர் பேசினோன்னே நீங்கள்லாம் அப்படியே பம்மி கை தட்டினீங்க. அரசியல்வாதி சரியில்லை, ஆன்மீகவாதி சரியில்லை, ரேடியோ ஸ்டேஷன். அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார், அப்பா பேசுகிறாரு. புரிஞ்சால் கை தட்டுங்க, புரியலன்னா விட்டுருங்க. ஏன்னா நான்லாம் சர்வீஸில் இருக்கேன். இவர் ஆல் இண்டியா ரேடியோ நம்ம இருக்குது. இவர் நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம். அது இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தெருவில் போகும்போது ஸ்கூட்டரில் இவன் இடிச்சிருவான். இடிச்சிட்டு சொல்லுவாங்க, நீ ஒழுங்காக இருப்பியா, கண்ணு உனக்கு மூஞ்சியில் வச்சுருக்காங்களா, நல்லா போ அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு மாலை போட்டிருக்கேன்னு பேசாமல் போகிறேன். இதுவும் புரிஞ்சால் கை தட்டுங்க, புரியலன்னா விடுங்க. அதுக்குள்ளே அங்கே பாருங்கள். அதனால தான் முடி நிறைச்சிட்டா சீட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, முடி நிறைச்சிட்டா சீட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, பிடிச்சி தொங்கினா அப்படித்தான். அதனால் உங்கள் சமூக அக்கறையை வந்து இங்கே பேசக்கூடாது. இந்த கூட்டத்தில் பல பேருக்கு, ஏன்னா நம்ம ஊரில் இந்த தலைப்புச் செய்தியில் அரசாங்க ஊழியர் அதை